திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை அடமானம் வைத்து மத்திய அரசு திமுக அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. விஜய் விஜய் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா விஜய் அரசியல் என்பது லுச்சா இன் பாலிடிக்ஸ். விஜய் லுச்சானா பயந்தாங்கோலி. தினமலர் சரமாரி கேள்வி நடிகர் விஜய் அவன் ஜோசப் விஜய்னு போட்டுக்கிட்டு இருந்தவன் இவ்வளவு நாளா இல்ல அப்போ இல்ல கட்சியோட தலைவர் அவனே சொல்லிட்டான் நடிகர் விஜய்னு. இவ்வளவுதான் ராஜா நம்மளுக்கு இருக்கிற மரியாதை. இந்த தினமலர் பேப்பர்ல விளம்பரம் வரணுன்றதுக்காக ஃப்ரண்ட் பேஜ்ல வரணுன்றதுக்காக இவ்வளவு தூரம் கூப்பாடு போட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல எடப்பாடி பேசியிருக்காரு, இன்னும் பல பேசியிருக்காங்க, இவருதான் முதல் பேஜ்ல வரணும். எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே பங்கெடுக்காத, எதிர்கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் யாருமே பங்கெடுக்காத நிலையில் நீங்கள் மட்டும் ஏன் பங்கெடுத்தீர்கள்? ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பஞ்சாப் முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. அவர் என்ன இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிறாரா, பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கிறாரா? சிட்டுக்குருவி இருக்கக்கூடிய மூல அளவு கூட இல்ல அணிலுக்கு. அந்த மூளையை வச்சுக்கிட்டு நம்மலாம் அரசியல் பேசலாம்னு யார் உன்னை சொல்லி விட்டா? நான் மோடியை போய் பார்த்தேன், மீட்டிங்ல முதல் வரிசையில உட்கார்ந்து எனக்கு நிதியை கொடுங்க, 50% வரியில பாதி எங்களுக்கு கொடுங்கன்னு நான் கேட்டேன். உங்கள் தந்தையாகிய ஸ்டாலின் போய் கேட்டப்பையும் மோடி தரம் மறுத்துட்டாரு. மைலேஜா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? இதை புரியாதவன் தான் போனியா நிதிக்காக போனேன், எந்த நிதிக்காக போனேன், உதயநிதிக்காக போனேன் இப்படின்னு மீன் போட்டு புலாகிதம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆளுநரை பாக்குறதுக்கு முதல் ஆளா வரைஞ்சு கட்டிக்கிட்டு போனில்ல, எதுக்கு போனேன்? அண்ணா யூனிவர்சிட்டி விசேஷம். ஐயோ அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல தானே ஆளுநர் மாளிகை இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல போய் உட்கார வேண்டியதானே? உனக்கு வேர்க்கும்ன்ற பயத்துக்காகவும் உனக்கு அதிகார வர்க்கத்தை பகச்சுக்கிறதுக்கு தப்பு ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற பயம் இருக்கிறதுனாலையும் நீ கோலத்தனமா இருந்துட்டு இங்கு போராடக்கூடிய இங்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லாரையும் கேள்வி கேட்கிற. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அப்படியே இந்த ட்வீட்டை எடப்பாடி பழனிசாமி கோட்வீட் பண்ணி போடுவாரு. கவனிச்சீங்களா? நீங்க போட்டிருக்காரு. அதேதான் பேட்டர்ன். அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் வரணும். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு மில்டன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. அதை பலரும் இடி ரைடுக்கு பயந்துக்கிட்டு தன் மகனை காப்பாற்ற, இல்லை தன் கட்சியில் இருக்கிற சொத்துக்களை காப்பாற்ற, பல அமைச்சர்களை காப்பாற்ற தான் அது போயிருக்கிறாரு. அவர் போன முறைக்கு ஏன் போகல அப்படின்னு சொன்ன காரணங்கள் இன்னமும் பொருத்தத்தில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த முறைக்கு மட்டும் ஏன் போகணும்னு சொல்லிட்டு பலரும், சீமானா இருக்கட்டும், விஜய் அறிக்கை விட்டுருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி, இப்படி பலரும் இந்த விமர்சனத்தை உள்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இடின்றதே ஒரு பாஜக அல்லாத மாநிலங்களை அந்த மாநிலம் மிரட்டுறதுக்கான ஒரு கருவியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுக்கும். ஆனால் இந்த கட்சிகள்லாம் இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது. உங்கள் பார்வை என்ன இதில்? இல்லை, எல்லாருக்கும் பொலிட்டிக்கலாக விமர்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு நினச்சி அதை செய்கிறாங்க. உண்மையிலே அது வரவேற்க வேண்டிய ஒன்று. அரசியல் ரீதியாக இப்படியான விமர்சனங்களை வைப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வைப்பாங்க. அதை தாண்டி ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒரு இடத்துல நின்று பேசணும்னு நான் நினைக்கிறேன். திமுக இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றதன் மூலமாக பெறப்போவது அதிகமாக இழக்கப் போவது அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெறப்போவது அதிகம். என்னன்றது தான் பாலிடிக்ஸ். அது புரியாமல் கிடந்து உருண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பாயிண்ட் என்னென்னா, இந்த முறை தமிழ்நாட்டுக்கு தேர்தல், நிதி ஆயோக் கூட்டம் இந்த ஆண்டு நடக்குது. போன முறை தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல, அது தேசிய அளவிலான தேர்தல். எதிர்ப்பாக சில விஷயங்களை நான் போகலை, நான் வரலை அப்படின்னு சொல்லுவதே போதுமானது. இந்த முறை தமிழ்நாட்டிற்கான தேர்தல் வாக்குறுதிகளில் பாஜகவோடு எதிர்நிலைப்பாட்டில் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு பெற வேண்டிய விஷயங்களையும் பெற வேண்டிய நிதியையும் நாம் வாங்குவதற்காக பல கட்டங்களாக போராடி இருக்கிறோம், முயற்சி எடுத்திருக்கிறோம், முன்னெடுத்திருக்கிறோம். அவர்களுடைய ஒத்துழைப்பு எதுவுமே இல்லாமல் 9% நம்ம தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கிறோம் அப்படின்னு திமுக அவர்கள் தரப்பு தேர்தல் பிரச்சார வேலைகளை தொடங்குறாங்க. வலு சேர்க்கும் விதமாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை திமுக பயன்படுத்தியிருக்கு. வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக பொலிட்டிக்கலாக இதில் பெரிய கெயினை திமுக இந்த தேர்தலில் அடைய போகுதுன்றதுக்கு சொல்கிறேன். இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்திற்கு நேரடியாக நானே சென்றேன். இப்போ கேஸ் வரப்போகுது, ஃபண்டிங் ரிலேட்டடாக தீர்ப்பு அவங்களுக்கு ஃபேவரட்டாக வருது, தமிழ்நாடு அரசு கேட்கக்கூடிய நிதியை ஒதுக்குவதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பினாலோ, அல்லது போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போய் கேட்காம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு ஆர்கியூமெண்ட்டு போன முறை வைத்தவர்கள் எல்லோருக்கும் இந்த முறை தன்னுடைய கடைசி செக்மேட்டை வைக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். தமிழ்நாட்டு முதலமைச்சராக அவர் இந்த தேர்தலுக்கு வைத்திருக்கக்கூடிய பெரிய மூவ் இது. இதை புரியாதவன் தான் போனியா
நிதிக்காக போனேன். எந்த நிதிக்காக போனேன்? உதயநிதிக்காக போனேன் இப்படின்னு மீம் போட்டு புலாயுதம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் கேமே வேற, திமுக கேமே வேற ஒன்று ஆடுது. நான் போனேன், நிதி கேட்டேன், நீ 2150 கோடி ரூபாய் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, மும்மொழி கொள்கையை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நான் தான் வெளிப்படையாக பேசினேன். ஆனாலும் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, என்னுடைய பிள்ளைகள் பட்டினி கிடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தகப்பனை போல நான் மோடியை போய் பார்த்தேன். மீட்டிங்கில் முதல் வரிசையில் உட்காந்து எனக்கு நிதியை கொடுங்க, 50% வரியில் பாதி எங்களுக்கு கொடுங்கன்னு நான் கேட்டேன். உங்கள் தந்தையாகிய ஸ்டாலின் போய் கேட்டப்பையும் மோடி தர மறுத்துட்டாரு. மைலேஜாக ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? இல்லை, ஆனால் இப்படி போன நடவடிக்கை வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறல, மாறா எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. என்னன்னு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு? யாரும் மோடி கூட வந்து கொஞ்சம் கொலவராங்க. எங்க கொஞ்சம் கொலவராங்க? வரிசையில் முதல்வர் நிற்கிறாரு. ஆமா ஆமா, அவர் வெறும் முதல்வரா இல்ல, தேசிய அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாரு. ஏங்க, அந்த ஆட்சியை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஸ்டாலினுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒட்டுமொத்த எதிர்கட்சி தலைவர்களுக்கும் மோடி தெரியாமலே கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மெசேஜுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ராகுல் காந்தியை பப்புன்னீங்க. அவர் பெரிய லீடரா மாறிட்டாருன்னு உடனே இப்போ அவரை ஹேண்டில் பண்ண தெரியாம கேஸ் போட்டு அவர் உள்ளதில் பார்த்தீங்க. அதையும் மீறி ஜெயிச்சுட்டு மறுபடியும் தேர்தலில் வந்து நின்றுட்டு எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு ஒரு பெரிய அந்தஸ்தோட வந்து உட்காந்துட்டாரு. இதே ஸ்டாலினை சொல்ல முடியாத வார்த்தைகளில் பூரா விமர்சிச்சிங்க. வெறும் மாநிலத்தின் முதலமைச்சராக வந்துட்டாரு, ஓகே, அதோட முடிஞ்சு போச்சு, 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்னு முடிவு பண்ண. அப்படியெல்லாம் கிடையாது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்களை பூரா பேத்தையும் அணிதிரட்டக்கூடிய முகமாக மாறுறேன்னு ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. பக்கத்தில் இடம் கொடுக்காம தள்ளி நில்லுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஊருக்கு வந்திருந்தப்ப ஒரே ஹோட்டலில் ரூம் எடுத்திருந்தோம், கதவை திறக்காம உட்கார வச்சிருந்தாங்களே ஓபிஎஸ், அப்படி கேரக்டரா பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. ஸ்டாலினுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவர் சொன்னார்னா 23ஆம் தேதி மீட்டிங் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாருன்னா 7-8 மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் கிளம்பி நேரில் வர்றாங்க. 18-15 பேர் வந்து போன்ல அட்டெண்டன்ஸை போடுறாங்க. இவர் பேச்சை கேட்டுட்டு நாங்க வந்து செயல்படுவோம்னு சொல்றதுக்கு மாநில முதல்வர்கள் ரெடியா இருக்காங்க. முக்கியத்துவம் கொடுக்காம வேற என்ன கொடுப்பாங்க? எப்படியாச்சும் இந்த 22 பேர், எப்படியாச்சும் இந்த 40 பேர் காங்கிரஸை எப்படியாச்சும் கலட்டி விட்டுற மாட்டாங்களா? இப்படியான நட்பு ஆசைகள் பிஜேபிக்கு இருக்கும். இவங்க தரப்புல இருந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் ஒன்னே ஒண்ணுதான். பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டு அரசியலினுடைய அடிநாதம். இந்த நாதத்தை கையில திரும்ப திரும்ப வச்சிருக்கிறதுனால தான் திமுக எந்த எதிர்ப்புகளும் இன்றி அண்ணன் போஸ்டா ஜெயிக்கிறாங்கன்றாம்ல, அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு வாக்குகளின் மொத்த உருவமா தமிழ்நாட்டுக்கு திமுக இருக்கு. அதனாலதான் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திமுகவுக்கு வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே இருக்கு. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு ஃபேஸ் வேல்யூ நேஷனல் லெவல்ல கிடைக்குது. அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் மீது இவர்கள் வைத்திருந்து கொட்டிய வன்மங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஸ்டாலின் இன்னைக்கு வேற ஒரு பொலிட்டிக்கல் லீடரா எமர்ஜ் ஆகி நின்று இருக்கிறாரு. அடி வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. கூப்பிட்டு பக்கத்தில் வைக்காம வேற எப்படி வைப்பாங்க? ஓபிஎஸ் மாதிரியோ, ஜி.கே. வாசன் மாதிரியோ, டிடிவி தினகரன் மாதிரியோ கள்ளத்தனமா உங்களை வச்சு டீல் பண்ணவே முடியாது. இவர் வந்து நின்னார்னா 10 ஸ்டேட் வந்து நிக்கிறதுக்கு சமமா இருக்கு. நிக்க வச்சுட்டான் பக்கத்துல. பதில் சொல்லு, கேட்டுட்டு தானே வந்தாரு, கேட்காம வரலையே. 50% நிதியை கொடுன்னு கேட்டிருக்கிறாரு. கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுன்னு கேட்கிறாரு. பேர் வைக்கணும்னு கேட்டிருக்கிறாரு. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படலைன்னா இந்த நாடு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? உனக்கு துப்பு இருக்கு, தில்லு இருக்கு, திராணி இருக்குன்னா அறிக்கை எழுது. குறைந்தபட்ச அறிக்கை எழுது. உங்களை அங்கே கூப்பிட முடியாது. அனைத்து கட்சி மீட்டோம்னா கட்சியில தான் கூப்பிடணும். வச்சிருக்கிறது பூரா வாட்ஸ்அப் குரூப், உங்களெல்லாம் இங்கே கூப்பிட முடியாது. அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப்லையாவது மெசேஜ் அனுப்பலாம். மோடிஜி இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க மோடிஜி, நாங்கள் இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஜி. தைரியம் இருந்தால் ஒரு அறிக்கை எழுது. நீ தான் எழுத போறது இல்லை, யாராவது கோஸ்ட் ரைட்டிங் தான் எழுதி கொடுக்க போறான். அந்த எழுதி கொடுக்கறதுலையாவது பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன கோழைத்தனமாக எங்களுடைய மாநிலத்தை மாற்றாந்தாய் மனநிலையோடு பார்த்து கொண்டிருக்கிறாயா? உன்னை சும்மா விட மாட்டேன், எழுது. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், காலை சாப்பாட்டுக்கு சோப்பு தண்ணி போட மாட்டேன் அப்படின்னு கேள்வி கேளு. உனக்கு தில் இருக்குல்லப்பா, நீ வசனம் பேசுற ஆள் தானப்பா. ஒரு 4 வசனத்தை போட்டு ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ இறக்கி விடு. அந்த அளவுக்கு கூட நம்மள்ட்ட துப்பு இல்லை, நம்மள்ட்ட தில் இல்லை. அப்புறம் நம்ம உட்காந்துக்கிட்டு திமுக இதுக்காக போனியா, அதுக்காக போனியா? சரி, அவங்க இதுக்காக போனாங்க, அதுக்காக போனாங்க, நீ எதுக்கு போன? ஆளுநரை பார்க்கறதுக்கு முதல் ஆளா வரைஞ்சு கட்டிக்கிட்டு போனில்ல, எதுக்கு போன? அங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் சம்பந்தமா ஐயோ அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல தானே ஆளுநர் மாளிகை இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல போய் உட்கார வேண்டியதானே? அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள்ட்ட தானே ஓட்டு கேட்ப. அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் தானே ஓட்டு போடணும்னு எதிர்பார்ப்ப. அங்க போய் நிக்க வேண்டியதானே? போராட்டத்தை அறிவிச்சாங்க அவங்க கட்சி சார்பா எல்லாருமே. தலைவரிக்க ஓடுனாங்களே பெர்மிஷன் கிடைக்காம, மூத்திர சந்துக்குள்ள நின்று திருட்டுன்னு ஓடுனாங்க. அது வந்து போராட்டமா? நீ யாரு? கட்சியின் தலைவர்.
நான் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், வரப்போறேன், அண்ணன் வரார், வழிவிடு, ஆட்டையை கலைச்சிட்டு பார், என்னென்ன டைலாக் பேசினேன். ஆளுநர் மாளிகைக்கு வாசல்ல தான் அண்ணா யூனிவர்சிட்டி வாசல் இருந்துச்சு. போராடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. வெறுமனே நார்மல் பேரிகேடு மட்டும்தான் இருக்கும். அந்த பேர் என்ன, அந்த பாட்டில் மணியா யாரோ ஒருத்தன் குண்டு போட்டான்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பேரிகேடு, மஞ்சள் கலர் பேரிகேடு போட்டிருப்பாங்க. அதை தள்ளி விட்டுட்டு அண்ணன் வந்து நிற்கிறாருன்னு சொல்லி நிப்பாட்டி இருந்தா அந்த பக்கம் டவுன் பஸ்ஸில் போன கூட்டம் பூரா சேர்ந்துருந்தாலே ஆயிரக்கணக்கான கூட்டம் சேர்ந்துருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் நீதி கேட்டு நெடும் பயணம் அங்கிருந்து அப்படியே பெசன்ட் நகர் பீச் வரை நடக்கிறார் அண்ணன் அப்படின்னு சொல்லி நடந்திருக்க வேண்டியதானே. உனக்கு வேர்க்குன்ற பயத்துக்காகவும் உனக்கு அதிகார வர்க்கத்தை பகச்சுக்கிறதுக்கு தப்பு, ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற பயம் இருக்கிறதுனாலையும் நீ வந்து கோலத்தனமா இருந்துட்டு இங்கு போராடக்கூடிய, இங்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லாரையும் கேள்வி கேட்கிற. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையில் ஒரு வரி, இது எவ்வளவு காத்திரமான வரின்னு மட்டும் பாருங்களேன். தடை நீக்கப்படும் என்ற நம்பிக்கையில் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணையை துவங்கும் மும்முரத்தில் உள்ளது. அதை அறிந்த தமிழ்நாடு அரசு உயர் அதிகாரிகள் பலரும் ஆட்சி மேலிடத்தில் இருப்போருக்கு நெருக்கடி கொடுத்து பிரதமர் மோடியிடம் பேசி பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. எனக்கும் கூறப்படுகிறதுக்கு நிறைய இருக்கு. நீ கிளம்பி போன விமானம் உன்னுடைய சொந்த விமானம், கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு நீ போனது, இதே மாதிரி 10-15 விமானம் நீ வச்சிருக்கிற. நீ பணம் பண்ணி ப்ரொடியூசர்னு அறிவிச்ச ஒரு நபர் உன்னுடைய சொந்தக்காரர்னு சொல்லி, அவர் தொழில் முதலீட்டாளர், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் படத்துல நான் நடிச்சிருக்கிறேன், அவர் தான் ப்ரொடியூசர்னு நீ சொன்னது பொய், ஓம் பணம் தான் அது. நீயே உன்னுடைய பணத்தை ரொட்டேஷன்ல விடுறதுக்காக இந்த படத்துல நடிச்ச. உன்கிட்ட கொட்டி கிடக்கிற காசை வச்சுக்கிட்டு பணத்தை ரொட்டேஷன்ல விடணுங்கிறதுக்காக சம்பள கணக்காக ஒரு கணக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு படத்தையே நீ ஷேர்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற. கருப்பு பணத்தை மொத்தமா உருட்டி எடுக்கிறதுக்காக சினிமா துறையவே கடந்த 2 வருஷமா நான் தான் உச்சத்தில் இருக்கேன்னு நீயே உனக்கான பில்டப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிற என்று எனக்கு கூறப்படுகிறது. அப்படின்னு நான் சொன்னா சரியா இருக்குமா? கூறப்படுகிறதுன்றதுக்கெல்லாம் கட்சி தலைவர் ஒருத்தர் அறிக்கை எழுதி பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு அறிக்கைன்னு பேர் வச்சு பார்த்துருக்கிறீங்களா? அது இதுதான். யூடியூப் வீடியோவில் கான்ஸ்பிரசி தியரி பேசுறவன் கூட போடுறதுக்கு கொஞ்சமா கூசக்கூடிய ஒரு வீடியோவை, ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து அறிக்கைன்னு போட்டுட்டு அதை கொண்டாடுறது யார் தெரியுமா? தினமலர். சரமாரி கேள்வி. நடிகர் விஜயா? என்ன விஜய்? நடிகர் விஜய். அவன் ஜோசப் விஜய்னு போட்டுக்கிட்டு இருந்தவன் எவ்வளவு நாளா? இல்ல அப்போ இல்ல ஒரு கட்சியோட தலைவர் அவனே சொல்லிட்டான் நடிகர் விஜய்னு. இவ்வளவுதான் ராஜா நம்மளுக்கு இருக்கிற மரியாதை. இந்த தினமலர் பேப்பர்ல விளம்பரம் வரணுன்றதுக்காக, ஃப்ரண்ட் பேஜ்ல வரணுன்றதுக்காக இவ்வளவு தூரம் கூப்பாடு போட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல எடப்பாடி பேசியிருக்காரு, இன்னும் பல பேசியிருக்காங்க, இவருது ஏன் முதல் பேஜ்ல வரணும்? ஆமா, ஏன்னா இங்கதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாலிடிக்ஸ். அதிமுக பாஜக என்பது நேரடியாக பாஜகவின் அரசியல் முடிஞ்சு. தமிழ்நாட்டு மக்களிடம் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கென்று ஒரு லைன் தேவைப்படுகிறது. அந்த முகம் யாராக இருக்க வேண்டும்? சிறுபான்மையினராக இருக்க வேண்டும். அந்த முகம் யாராக இருக்க வேண்டும்? அம்பேத்கரை கையில் எடுத்துக்கொண்டு, பெரியாரை கையில் எடுத்துக்கொண்டு, திமுக போலவே மாநில சுயாட்சி குறித்து, மொழி உரிமை குறித்து, இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவைப்படுகிறார். அவரை தனியா சுதந்திரமாக இயங்க விட்டு திமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணலாம். அவர் நம்மாளுன்னு காட்டிக்கிறாதேல், அவரை தனியா விடுங்கோ, அவரை நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கோ. நம்மளுடைய நோக்கம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பிரிக்கிறது. முடியலையா அந்த கூட்டணிக்கு போற வாக்குகளை பிரிக்கிறது. சேமமா பண்ணிடுவோம் அப்படின்னு தினமலர்காரன் இறங்கியிருக்கான். சுமூகமா பண்ணி கொடுக்கறதுக்கு அறிக்கையை அவங்களே எழுதி இருக்கிறாங்க. எழுதி இவங்களே கையெழுத்தும் போட்டுக்கிறாங்க. அவர் படிச்சாரா படிக்கலன்னு தெரியல. ஏங்க, ஒரு அறிக்கையில எழுத்து பிழை இருக்கலாங்க, நான் ஒத்துக்கிறேங்க. கருத்து பிழை இருந்து ஒரு அறிக்கையை பார்த்திருக்கிறீங்க. என்ன கருத்து பிழை? எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே பங்கெடுக்காத, எதிர்கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் யாருமே பங்கெடுக்காத நிலையில் நீங்கள் மட்டும் ஏன் பங்கெடுத்தீர்கள்? உனக்கு ஒண்ணு எழுத படிக்க தெரியணும், இல்ல சுத்தி நடக்கிற ஏதாவது ஒன்ன கண்கொடுத்தி பார்க்க தெரியணும். இல்ல அந்த போட்டோவை பார்த்தாலே தெரிய போகுது. எல்லாரும் நிக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாங்க? ஆம் ஆத்மி கட்சியில இருந்து பஞ்சாப் முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. அவர் என்ன இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிறாரா, பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கிறாரா? சிட்டுக்குருவிக்கு இருக்கக்கூடிய மூளை அளவு கூட இல்ல அணிலுக்கு. அந்த மூளையை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அரசியல் பேசலாம்னு யார் உன்னை சூண்டி விட்டா? இந்த மாதிரி கேவலமா கோமாளித்தனமா பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் துரைமுருகன் அமைச்சர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு பச்சா இன் பாலிடிக்ஸ்னு. திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை வந்து அடமானம் வைத்து மத்திய அரசு வந்து திமுக வந்து அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. அதை எப்படி பாக்குறாரு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். He is bacha in politics. Doesn't know anything. He is a bacha in politics.
இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் விஜய் அரசியல் என்பது லுச்சா இன் பாலிடிக்ஸ். விஜய் வந்து லுச்சானா பயந்தாங்கோலி, ஒன்றும் யூஸ்லெஸ்ஸு. அந்த அளவுக்கு தான் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு. துப்பு இருக்காயா திமுகவுக்கு எதிராக பேசுற, பாஜகவுக்கு எதிராக பேசியான்னா பயந்து நடுங்கி போய் ஆர்பிஐ அப்படின்னு பம்மி பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் லுச்சான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க, பச்சான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? அப்ப நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது, தன்னை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது, எந்த மாநில முதலமைச்சர்கள் போனாங்கன்னு தெரியாது, கட்சி ரெப்ரசன்டேஷனை கூப்பிட்டாங்களா முதலமைச்சர்களை கூப்பிட்டாங்களான்னே தெரியாது. நீ எதுக்கு அறிக்கை எழுத வர்ற? அறிக்கையில உண்மை இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவும் பொய். ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டியது, அடுத்த நாள் காலையில தினமலர்ல செய்தி வெளியிட வேண்டியது. இது ஆதவர்ஜுனா பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிட்டு விஜய் இந்த கட்சின்ற பேர்ல வச்சுக்கிட்டு இதை உறுத்திக்கிட்டு இருக்காரு. இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த அறிக்கையில ஏதாவது ஒரு இடத்துல பாசிச பாஜகவினுடைய அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கொட்டு வைத்திருக்கிறதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை குறித்து விமர்சனம் மட்டுமே நீ வச்சிருக்கீங்க. நீதிமன்றம் தெளிவா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படணும்னு. அது மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள்னு ஈடிக்கு நீதிமன்றம் கொட்டு வச்சுச்சா இல்லையா? மாநில சுயாட்சி பேசுற கட்சி தானே நீ, இன்னும் நீ வாடகைக்கு விடுற. அப்ப நீ பாராட்டி இருக்கணுமா இல்லையா? இது மாதிரியான சர்வாதிகார போக்கை, இது மாதிரியாக ஏவல் படைகளை வைத்துக்கொண்டு இந்த வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்தால் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைத்தது, நாளை மக்கள் மன்றத்தில் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும்னு கொள்கை எதிரி பிஜேபியை நோக்கி கேள்வி எழுப்புறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சா கிடைக்கல. ஆனா அந்த அறிக்கையில வந்து மாறா அந்த தீர்ப்போட வெயிட்டேஜே குறைக்கிற மாரி, இது இடைக்காலமா தான் ஒரு தடை, மீண்டும் இது சிக்கல் உருவாக்கணும்னு தெரியுற மாதிரி அந்த எந்த அடிப்படையில தீர்ப்பு கொடுத்ததுன்ற பத்தி டிமாரலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த ட்வீட்டை எடப்பாடி பழனிசாமி கோட் ட்வீட் பண்ணி போடுவாரு, கவனிச்சிங்களா? நீங்க போட்டிருக்காரு. அதேதான் பேட்டர்ன். அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் வரணும். விஜய் தனித்து நிற்கும் போது விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எங்களுடைய வாக்குகளாக இருக்கக்கூடாது. விஜய் நம்மாளு, ஜெயிக்கிற கூட்டணி நாம, நம்மளுக்கு வர வேண்டிய ஓட்டு நம்மளுக்கு சேஃப், விஜய் நம்மால் தான் பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு கோட் ட்வீட். தனியா நிற்கிற விஜய் திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பார்னு விஜயுடைய செயல்பாடுகள் மூலமாக அந்த பக்கம் ஒரு ஸ்கெட்ச், இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிட்டு விஜய தொடர்ச்சியா நீங்க திமுகவுக்கு எதிராக இன்னும் காத்திரமா பேசுவீங்களா அப்படின்னு அவரை ப்ரொவோக் பண்ணிட்டு அவர் பேர்னா ஆகாஷ்ன்ற பேரு, ரித்தீஷ்ன்ற பேர். நீ சினிமா துறையில தானே இருக்கிற, படம் எப்படி எடுப்பாங்கன்னு உனக்கும் தெரியும்ல, ஆகாஷ் யாருன்னு உனக்கும் தெரியும்ல, நீங்க கடைசியா ரிலீஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு தெரியும்ல, அது யாரோட டைப்ல இருக்குன்றது எங்களுக்கும் தெரியும்ல, யார் ரிலீஸ் பண்றான்றது வரைக்கும் எங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்புறம் என்ன வியாக்கியானம் பிடிச்சதுக்கு இந்த பேச்சு? சரி, அப்படியே நீ பேசுற இந்த பேச்சு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி உன் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு 4 பேரை பேச சொல்லு. பேசணும்ல, இண்டஸ்ட்ரி சார்ந்த நபர்கள் ஒரு 4 பேர். ஆமாங்க, அவங்க எல்லாரும் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அதுங்க இதுங்க கான்ஸ்பிரசி தியரி பேசு. உன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எல்லாருக்கும் உன் பணம்லாம் இருக்குன்னு சொன்னா, நாளை கழிச்சு நீங்க வைக்க போற நிகழ்ச்சியில உங்க பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்குறேங்கிற விழாவின் பேர்ல ஒரு 10 பேர் செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து நிற்பான். அவன் பண்ணக்கூடிய எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் நீ பொறுப்பாயிருவியா? ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதியோடு இருந்தார். ஆகாஷ் பாஸ்கரனுடைய கல்யாணத்துக்கு உதயநிதி போனார். அவர் வீட்டு குடும்பத்துல பொண்ணு எடுத்தா அவர் தான் போவாரு. கீர்த்தி சுரேஷ் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க போனீங்க. கீர்த்தி சுரேஷ் வீட்டு ரிலேட்டிவ் எவனாவது ஒருத்தன் நாளைக்கு இந்த வெஸ்ட் மாம்பலத்துல அந்த பேங்கை கொள்ளையடிச்சாங்களே, யாதவ் பேங்க், அந்த பேங்க் கேஸ்ல ஒருத்தன் மாட்டியிருக்கான், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மாட்டியிருக்கிறான். அப்ப விஜய்க்கு அதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுவோமா? இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு விசேஷத்துக்கு எதுக்கோ போயிருக்கிறீங்க, அங்கே ஒரு 10 பேரோட சேர்ந்து போட்டோ எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து கிரிமினல் விஜய் சொல்லி தான் அது நடந்துச்சு சொல்லுவோமா? சொல்ல முடியாது. முட்டாள்தனமான வேலை இது. எதுவுமே ஆதாரம் கிடையாது. ஆதாரமே இல்லாம கருதப்படுகிறது, உருளப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இதெல்லாம் பேசுறதுக்கு யூடியூப்ல ஆள் இருக்கிறாங்க, அவங்க பேசிக்கிடுவாங்க. மாலை டிபேட் ஷோக்கள்ல உட்காந்து பேசுறதுக்கு ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க, அவங்க பேசிக்கிடுவாங்க. அரசியல் கட்சி தேவையில்லை. நாம அரசியல் கட்சி நடத்துறோம்னா நம்மளுக்கு லீகலா இந்தந்த விஷயங்கள் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி இந்தந்த ஆட்கள் இருக்கிறாங்க, தரவுகளோடு இருக்கு, கூடுதலாக இந்த தகவல் அடிப்படையில் இந்த ஸ்க்ரால்ல இது வந்திருக்கு, வெளிநாட்டு பத்திரிகைகளே இப்படி கேள்வி எழுப்பி இருக்கின்றன, உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையில் இந்த கேள்வி வந்திருந்தது அப்படின்னு எதையாவது மேற்கோள் காட்டி அறிக்கை எழுதியிருந்தாருன்னா கூட பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம். அப்படி எதுவுமே பண்ணாம கூட்டுக்களவாணித்தனமா இவர் ஒரு அறிக்கை எழுதுவாராம், அதை தினமலர் அடுத்த நாள் பப்ளிஷ் பண்ணுமா, அதை அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி கோட் ட்வீட் பண்ணுவாராம். இவருக்கு திருப்திப்படுத்துறதுக்காக இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பூரா ரைடு போகணுமா, இது எல்லாம் ஒரு பேட்டர்னா நடக்கணுமா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து தூரமா உட்காந்துக்கிட்டு விஜய் பிஜேபி நல்லா இருக்கிறார் பாருங்க அப்படின்னு நம்பணுமா? எந்த பைத்தியக்காரனாவது நம்புவானா?
நீங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜயனுடைய இந்த அரசியல் நிலைப்பாட்டின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் தே ஆர் வெரி கிளியர். பாஜக என்பது தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத கட்சி. அதை திரும்ப திரும்ப திமுக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. காசு கேட்டால் கொடுக்க மாட்டேங்குது, ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே ரெய்டு நடத்துறேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அளவுக்கு முக்கியமான அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாரையும் தூக்கி வருஷ கணக்கில் உள்ளே வைக்கிறேன்னு மிரட்டுது. தேவைப்படுற இடங்களில் தீர்ப்புகளையும் கொடுத்து ஆளை தூக்கி உள்ளே வைக்குது. எல்லா சர்வாதிகார போக்கையும் எல்லா படைகளையும் இறக்கி விட்டு எல்லா யோகியத்தனமான வேலைகளையும் பார்க்குது. இதை பூராத்தையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு ஸ்டாலின் தான் நிற்கிறாருன்னு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஈக்குவலாக ஃபைட்டு கொடுக்குறதுக்கு விஜய்க்கு திம்பு இருக்கா, திராணி இருக்கா, தில்லு இருக்கா? இல்லை. அப்போ நீ அரசியல் பேசாத. உனக்கு யார் சரியான ஆள்னா எடப்பாடி பழனிசாமி தான் சரியான ஆள். நீங்கள் எந்திரிச்சு நின்று பேசுறதுக்கு பயப்படுவீங்க, அவர் நிமிந்து நின்று பேச பயப்படுவார். 2 பேரும் ஒரே லெவல் தான். நீங்கள் 2 பேரும் ஒன்றா நில்லுங்க, தனித்தனியாக நின்று தனித்தனியாக அடி வாங்காதீங்க. அவர் தான் கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரி கோட்டு வீட்டெலாம் பட்டு உங்களை கூப்பிட்டுட்டாரு. தாராளமாக போங்க. உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கணுன்றதுக்காக 2-3 நிறுவனங்களுக்கு ரெய்டும் நடத்தி உங்களுக்கு அழைப்பும் கொடுக்குறாங்க. போக விருப்பம் இருந்தால் போங்க, தனியாக நிற்க விருப்பம் இருந்தால் தனியாக நில்லுங்க. தமிழ்நாட்டு மக்களை விட்டுருங்க. எங்களுக்கு 1008 வேலை கிடக்கு. நீ கிளப்புற கான்ஸ்பிரசிக்கெலாம் உட்காந்து நாங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கி போட்ட ட்வீட்டில் வந்து இடி ரைடு கொடுத்து பேச தான் போயிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். அதை வந்து கெத்தாக வந்து நானும் டெல்லிக்கு போயிட்டேன்ற மாதிரி விளம்பரம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் போய் அங்கே கெஞ்சினாலும் மன்றாடினாலும் உங்களால் அந்த வழக்குலேருந்து தப்பிக்க முடியாது. மோடி உங்களெல்லாம் அப்படிலாம் விட்டு கொடுத்துட மாட்டார். நீங்கள் தண்டனை கடைசியாக தரும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதான் தங்கமணியை தூக்கி உள்ளே வைக்க போவாங்க, உள்ளே வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது இந்த டாஸ்மார்க்கு 38 கேஸ் இருக்குது, 1 கோடி மொத்தமாக சேர்த்தா கூட வரமாட்டேங்குது. ஆனாலும் பரவாயில்ல, 38 கேஸ் தங்கமணி பீரியடில் தான் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் தங்கமணியை தூக்கி உள்ள வைங்கன்னு கேட்டிருக்கிறாரு. மோடி ஓகே சொல்லிட்டாரு, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. தங்கமணியும் தங்கமணி சம்மந்தப்பட்டவங்களையும் தூக்கி உள்ள வைப்பாங்க. அதானே நடக்கும். லீகலாக பார்த்தா திமுக கிளியருங்க, அவங்க சேஃபுங்க. அவங்க சைடில் ஒன்றும் இல்லை. 8 கேஸு விசாரணைக்கு வரணும்னா கூட 1 கோடி ரூபா மதிப்பு இருக்கணும். அது பூராத்தையும் கூட்டினா 50,000 கூட வராது. 10,000, 15,000, 25,000, 1.25 லட்சம் இவ்வளோதான் கணக்கு மொத்தத்துக்கு. அந்த கணக்கை வச்சுக்கிட்டுலாம் ஈடி உள்ளே வர முடியாது. அதனால தான் நீதிமன்றமே சொல்லி அனுப்பிச்சு டாட்டா பை பைன்னு. இப்போ பிரச்சனை உங்களுக்கு தங்கமணி பீரியடில் போட்ட 38 கேஸு உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா இல்லையான்னு உங்கள் டேடியா அவர் ராஜேந்திர பாலாஜிட்ட கேட்டு டேடிகிட்ட பேச சொல்லுங்கள். அவர் எல்லாத்தையும் டீல் பண்ணி கொடுப்பாரு. உள்ளே போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் மோடிஜி ஆசைப்பட்டாருன்னா செய்வார். ஒரே கேஸு ஒரே வழக்காக ஈடி எடுத்து நடத்துது. தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா சேர்த்த மாதிரி கொடுப்பாங்களா, பிரித்த மாதிரி கொடுப்பாங்களா? சேர்த்து தான் கொடுக்கணும். அப்போ தங்கமணியும் உள்ளே வருவார். அவ்வளோதான் கணக்கு. அப்படி ஒன்று நடக்கலைன்னு திமுக சைடில் கிளியர் பண்ணிட்டாங்க. எங்கள் பாட்டிற்கு 10 ரூபா ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக ஒருத்தன் டாஸ்மார்க் கடையில் வாங்குறவனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி வீட்டுக்கும் நீங்கள் ரைடு எடுப்புறதுன்றது சரி கிடையாது. எப்படி விஜய்க்கு வந்து ஆர்பிஐ மேலே கோபம் வரும், ஆர்பிஐக்கு அந்த ரூலை கொண்டு வந்த மோடி மேலே கோபம் வராது. ஆர்பிஐயை கண்டிக்கிறேன், அதுக்கு காரணமான மோடியை கண்டிக்கவே மாட்டேன். அது மாதிரி டாஸ்மார்க் கடைக்காரன் 10 ரூபா வாங்கினான்னா டாஸ்மார்க் கடைக்காரனே நீ திட்டணும். டாஸ்மார்க் நிறுவனத்தை நடத்தக்கூடிய செந்தில் பாலாஜியே, முத்துச்சாமியே அங்கே வரக்கூடாது. 10 ரூபாய் யார் வாங்கினானோ அங்கே தான் கேட்கணும். இது நீதிமன்றமே சொல்லிருச்சு. உனக்கு மோடி கிட்ட வரணும்னா மட்டும் ஆர்பிஐக்கும் ஸ்டேட் மோடிக்குமான வித்தியாசம் உனக்கு தெரியுது இல்லை? அதே மாதிரி இங்கே டாஸ்மார்க்குக்கும் டாஸ்மார்க் கடைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ. அவ்வளோதான் நம்ம கேட்கறது. இது எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது எடப்பாடிக்கு இருக்கு. எடப்பாடிக்கு என்ன இப்போ நிலைமை ஆகி போச்சுன்னா, பாஜகவோடு அலைன்ஸ் வச்சதை பெருமையாக பேச முடியலை. இப்போ பாஜகவோடு திமுக ஒரு நெருக்கம் காட்டுதுன்னு சொல்றதன் மூலமா தமிழ்நாட்டில் பாஜக வெறுப்பு இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு எடப்பாடி உதவி பண்றாரா பண்ணலையா? பாஜகவோடு நீங்க போய் நின்று அப்படியே கையை கட்டி நின்று மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா மன்னிச்சிருச்சு பாஜகன்னு ஒரு செய்தி வந்தா அது பாஜகவுக்கு அசிங்கமா இல்லையா? உன் கூட்டணிக்குள்ள நின்றுக்கிட்டே நீங்க கல்லறியலாமா சித்தப்பா? இல்லை, அவரு தான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார், தண்டனை கொடுத்துருவார். மோடி தண்டனை கொடுத்துருவாருன்னா தங்கமணி உள்ள போவாருன்னு சொல்லுங்க. 38 கேஸ் யார் மேல போட்டாங்க? தங்கமணி உள்ள போப்பாரா? மன்னிப்பார் சொல்லுங்க. ஆனால் அப்படி ஒரு கேள்வி வந்து எடப்பாடிக்கு நோக்கி வந்து இதில் பெரும்பாலும் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற அந்த ஆண்டுகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. அதேமாரி எடப்பாடி ஏற்கனவே போய் கார் மாறி போய் இவர் பார்த்துட்டு வரும்போது திமுக அதை குற்றச்சாட்டை வச்சபோது எந்த பத்திரிகையாளர்களும் மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறவங்களாம் அது வந்து போய் பார்த்துருக்கலாம், அதை வெளில சொல்லணும்னு கிடையாது, அதில் ஸ்ட்ராட்டஜி தானே அப்படின்னு பேசுனவங்க இன்னைக்கு திமுக இப்படி விமர்சித்ததுக்கு காரணம் எப்படின்னு பார்க்குறீங்க? திமுகனாலே விமர்சிப்போம், திமுகவுக்கு எதிராக எது கிடைத்தாலும் அடிக்கலாம். மச்சான் வாடனாலே அடிப்போம், திமுகனாலே அடிப்போம். எனக்கு அரிக்குது நான் சொரிஞ்சுக்கிறணும், திமுகவுக்கு எதிரான அரிப்பு நான் சொரிஞ்சுக்கிறேன், அவங்களே சொல்லிடுவாங்க. அது வேற. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, அதிமுக போச்சு வந்துச்சு பார்த்துச்சு, 3 கார் மாறினாங்க, எல்லாம் நம்மளுக்கு ரெக்கார்டாக இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம எப்போ விமர்சித்தோம்னா, இவ்வளவு பேசுனீங்களே சித்தப்பா, கூட்டணி வச்சுட்டீங்களே அப்படிங்கிறது தானே விமர்சனம்.
நீங்கள் பேசுறது பூராமே பொய், ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். சவால் விட்டு சொன்னாங்க. அதிமுக காரங்க மட்டும்தான் சொல்லலை, மீதி ஊரே சொல்லுச்சு. அரசியல் விமர்சகர்லேருந்து மூத்த பத்திரிகையாளர் வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க, ஏங்க அவரெல்லாம் நம்பாங்க, அவர் கூட்டணி வச்சுருவாருங்கன்னு. ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி என்ன டெய்லி வந்து உங்களுக்கு கற்பனை நிரூபிக்கணுமா, அவர் வந்து உங்களுக்காக வந்து தான் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னு சொல்லணுமான்னு கேட்டாங்க. அவங்களே பாவம் எங்கே இருக்கிறாங்கன்னு இருக்கிற இடம் தெரியாமல் போய் நிற்கிறாங்க. இவர் போய் கூட்டணி வச்சதுக்கு பிறகு ஊரே கழுவி ஊத்துச்சு. திமுகவுக்கு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க இதுக்கு தான் போனாங்க, பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. தீர்ப்பை வாங்கிட்டு, தீர்ப்பு வாங்குறதுக்கு முன்னாடிலாம் போல, தீர்ப்பே இவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு. இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் ஓவர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இடி. உன்னுடைய கண்ட்ரோலை மீறி போய்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையாக நிறுத்து, எந்த முகாந்திரமும் இதுக்கு கிடையாது, ஓரம் போன்னு சொல்லி ஈடிய கோர்ட்டு கொட்டி மோடி கவர்மெண்ட்டுக்கே மண்டுன்னு மண்டையில அடிச்சு ஓரமா உட்கார வச்சதுக்கு பிறகு போய் சந்திக்கிறாரு. ரைட், அதுக்கு முன்னாடியே போய் சந்திச்சாருன்னா தீர்ப்பு வரும்போது பாத்தீங்களா இவர் போய் கேட்டாரு உடனே தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு உருட்டுறதுக்கு கூட ஒரு பாயிண்ட் இருக்கு. தீர்ப்பையே வாங்கிட்டு தானே ராஜா போனாரு, அப்புறம் எப்படி நீ குறை சொல்ல முடியும்? பொலிட்டிக்கலாக இவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த நெரேட்டிவ் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் 2026 எடுபடாது. நான் ஒரு ஊடகவியலாளராக வெளியில இருந்து பார்க்கும்போது தப்பான கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. திமுகவும் பாஜகவும் ஒன்றுன்னு பேசக்கூடிய விஜயினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மூளையை கழுவி கலட்டி அலசி திருப்பி மண்டையில் மாட்டி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாடுறா, அப்படி சொன்னா இங்கே செல்ஃப் எடுக்காதுறான்னு சொல்ல வந்திருக்கிறேன். இதால் ஒரு மைலேஜும் உனக்கும் கிடைக்காது, கிரவுண்ட்லேயும் கிடைக்காது. மாறா இந்த கட்சிக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கணும்னு நினைச்சா காத்திரமான பாஜக எதிர்ப்பு. இந்த நேரத்தில் 2026 அரசியல் களத்தில் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண விடலைன்னாலும் பரவாயில்ல, மோடி நினைச்சா ரிலீஸ் பண்ண விடாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டில் திமுக தான் ஆகப்பெரும் ஜனநாயக கட்சி. அந்த கட்சியை நீங்கள் வந்து கேவலமாக விமர்சித்தாலும் அந்த படத்தை கலைஞர் ரிலீஸ் பண்ண விட்டுருவார். 20 படம் ரிலீஸ் ஆகும், இங்கே வந்து அந்த பிரச்சனையே இருக்காது. ஆனால் அதே இது வந்து டைம் டு லீடுன்னு பேர் போட்ட பாவத்துக்காண்டி அப்பாவையும் பையனையும் கொடநாட்டில் போய் எதுக்காக குடும்பத்துக்காகவே என்று சரண்டர் அடைய வைக்கக்கூடிய நிலைமையில் அம்மையார் வேணா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் திமுக அப்படி ஒரு காலமும் இருந்ததில்லை. நீங்கள் நல்லா தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணிடலாம். கேரளாவில் மித்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் ஓவராலாக அவங்க பட்ஜெட்டையே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் மெர்சல் படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி ப்ரொமோஷனாகவும் பயன்படும், அல்லது லாக் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தும். நல்ல மைலேஜ் தான், அடிங்க, பிஜேபியை நல்லா அடிங்க, தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும். 2026 தேர்தல் காலத்தில் திமுக விசஸ் தாவேக்கான நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். மாறா அவர்கள் குறித்து எந்த வார்த்தையும் கடுகு அப்படி பேரில் கூட பாஜக அப்படி வந்துடக்கூடாது. ரிசர்வ் பேங்கை தான் திட்டுவேன், மோடியை திட்ட மாட்டேன். இந்த பயத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் கூப்பிட தான் உட்காரணும். விஜயா இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், சீமான் பலராக இருக்கட்டும், இன்னைக்கு திமுக விமர்சிக்கணுன்றதுக்காக ஈடிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குற மாதிரி, ஒரு அப்பர் ஹேண்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுன்றது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கான ஒரு பின்னடைவு. அதிமுகவுக்கிட்டே ரைட் நடக்குது, அவங்களும் அதை அப்படி எதிர்க்கிறது கிடையாது. திமுகவுக்கு இப்படி ஒரு அரசு முடக்கிற அளவுக்கு நடக்கிற ரைடியும் வந்து அவங்க எதிர்க்க கிடையாது. மாறா ஈடியை ப்ரைஸ் பண்ணுற மாரி, ஈடியிடம் ஒரு நியாயமான ஒரு அமைப்பு மாரியும் கண்டிப்பாக 1000 கோடி ஊழல் வந்துருக்குது நடந்துருச்சு, எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்ற அளவுக்கு ஏன்னா 1000 கோடி ரூபா கையில் மாட்டின அளவுக்கு இவங்க பண்ணுற அந்த பிரச்சாரம், கூட ஊடகங்களும் பண்ணுற பிரச்சாரம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கேடாக இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே பிஜேபி அரசால் தொடர்ச்சியான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குன்னு உணரக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க அவங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக தாங்க பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறோன்ற ஒரு பாவத்துக்காண்டி ஈடு குறித்து பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் எல்லார் குடுமியும் ஈடுகிட்ட மாட்டியிருக்கு. திமுகவை சார்ந்த பல நபர்களுடைய குடுமி மாட்டியிருக்கு. அதனால திமுக ஈடி எதிர்த்து பேசாதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தவனுக்கு பூரா புளிய கரைச்ச மாதிரி நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்லடா, நான் எதிர்த்து பேசுறேன்டான்னு திமுக காரன் பேசிக்கிட்டான். இப்படி பேசுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஆட்கள் இல்லை, அதுதான் பிரச்சனையே. இப்ப அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கோங்க, வாழாப்பழம் மாதிரி பேசுவார் மேடம்ன்ற மாதிரி அவர் பேசாத உலக அரசியல் தத்துவமே கிடையாது. பாமகவுடைய மாதிரி தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, பிரெஞ்சு, யுகோஸ்லேவியா, அமெரிக்கா, கனடா போன்ற உலக நாடுகளோடு ஃபைட் பண்ற அளவுக்கு தான் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாரு. அப்படி பேசுவார். ஒரே ஒரு உத்தரப்பிரதேசம் மெடிக்கல் காலேஜ் கேஸ் போட்டானுங்க. அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஈடி குறித்து, இங்கு நடக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து, இங்கு நடக்கக்கூடிய பொருளாதார சமூக முன்னேற்றங்களில் பாஜக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிக மோசமான நடைமுறை யதார்த்தங்கள் குறித்து என்னைக்காவது ஒரு நாள் அவரால் பேச முடிஞ்சா? பயம் தொட நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ராமதாஸ் சண்டை போடுவோன்றாரு, 90 வயசு ஆக போகுது. அவர் எந்திரிச்சு நின்று கம்பு சுத்துவோமா, நீச்சல் அடிச்சு காட்டவா, உருண்டு காட்டவா, ஓடி காட்டவா, கையை பிடிச்சு காட்டவா அப்படின்னு அவர் வீரம் காட்டுறேங்கிறாரு.
சண்டை போடுற வயசில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் சைலண்ட்டாக இருக்கிறாரு. பயம். விஜய்க்கு என்ன பயம் அதில்? விஜய்க்கு பல பயம் இருக்குங்க. நெய்வேலியில் ரெய்டு நடந்ததுக்கு பிறகு ஒரு அதிகாரியை பார்க்குறாரு, அதிகாரியோடு சரண்டர் ஆகுறாரு. அந்த அதிகாரி விஆர்எஸ் வாங்கிட்டு திரும்பி வர்றாரு, கட்சியில் இணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறேன்னு வர்றாரு. இவ்வளோ நாள் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய நபர்கள் பூரா பத்தையும் லைம் லைட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர்றானுங்க. ஒரு இங்கே இருங்க அதிகார வர்க்கங்க, அது ஒரு ஸ்டேட் மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரூட்டல் மைண்ட் செட்டு. தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அடிமையை தேடிக்கிட்டே இருக்குங்க. கையில் ஒரு பொம்மையாக வேலை பார்க்குறதுக்கு ஒரு புலிகேசி அவர்களுக்கு தேவை. அந்த புலிகேசி விஜய். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார். புலிகேசி போல நின்று எல்லா வேலைகளையும் சர்வசாதாரணமாக செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார். காங்கிரஸுக்கு அப்போ இருந்த எம்ஜிஆர் செஞ்சு கொடுத்தது போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு புலிகேசியாக நின்று கொண்டு எல்லா வேலையும் செய்து கொடுப்பதற்கு விஜய் சரியான நபர்னு அவனுங்க தேர்ந்தெடுக்கிறானுங்க. அதனால தான் எந்த ப்ரெஸ் மீட் அவர் வைக்கலைன்னாலும் மக்களுடைய தலைவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு அவனுங்களே ப்ரமோட் பண்ணிக்கிறவானுங்க. அவர் எளிமையின் மறு உரு. எது ஒரு 4 நாளைக்கு அவர் ஃபோட்டோவுக்கு செல்ஃபி பூத்தில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த உடனேயே அவர் எளிமையை பார்த்தீங்களா, அவர் சாமிங்கை பார்த்தீங்களா, அவர் அழகை பார்த்தீங்களா, அவர் இதுவோ பார்த்தீங்களா, அதுவோ பார்த்தீங்களான்னு ப்ரொமோட் பண்ணுவானுங்க. இது அப்படியே எம்ஜிஆருக்கு பண்ண பேட்டர்னு. இவனுங்க பூரா பேரும் புலி படத்துக்கு வாங்கின வசூலில் கொள்ள, அதுக்கு பிறகு ப்ரொடியூசர் ஆஃப் தனக்கு நெருக்கமான நபர்களை போட்டதில் கொள்ள, காரை கொண்டு வரேன்ற பேரில் காருக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு நீதிபதிக்கிட்டேயே மாங்குன்னு திட்டு வாங்கின பிரச்சனை, அது போக நெய்வேலியில் ரெய்டில் நடந்த பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை சுற்றி வச்சுக்கிட்டு ஒரு அதிகார மமதியில் பிறந்த சில்வர் ஸ்பூனாகவே வளர்ந்து ஒரு பகுமான நடிகராக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே இருந்து திரும்புகிற பக்கமெல்லாம் 10 பேர் 20 பேர் நின்று தன்னுடைய அலங்காரத்திற்காக மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பான்வித் சில்வர் ஸ்பூன் நபர் மக்களுடைய அரசியலை பேசுவார், அந்த மக்களுக்காக நிற்பாருன்னு நம்புறதே முட்டாள்தனம். இப்படிப்பட்ட பேம்பர்டு கிட்ட பாஜக மாதிரியான வலதுசாரி கும்பல் ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யின்னு ஆட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். இவனுங்களுக்கு ஈடி மாதிரியான அமைப்புகளின் கொடூர முகம் என்னன்னே தெரியவே தெரியாது. மாறா இந்த அதிகார வர்க்கம் இவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கும். இந்த அசைன்மெண்ட் படி செஞ்சு முடிச்சிரு. இஸ்லாமியர்கள் வாக்குகளை பிரி, கிறிஸ்தவர்கள் வாக்குகளை பிரி, தலித்துகள் வாக்குகளை பிரி. திமுக கூட்டணிக்கு சிந்தாமல் சதனாமல் கிடச்சிக்கிட்டு இருக்கிறத பூராத்தையும் பிரித்து எடுத்துட்டு வா. அதுதான் அசைன்மெண்ட், செஞ்சு முடி. இவ்வளோ தான் கொடுத்துருக்குறானுங்க. இவனுங்க செய்யக்கூடிய வேலையை இன்னும் அடுத்தடுத்த தேர்தல் நெருங்கும் போது இன்னும் வெளிப்படையாகவே நடக்கும். இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.